வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்விஸ்ட் அப்டேட்ஸ். அரசு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட்டு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்பிசியிலேருந்து குரூப் 4க்கு உண்டான வேலைவாய்ப்பு அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. இது யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட் என்ன ஏஜ் லிமிட்டு, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்குண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 25, 2025 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார் எலிஜிபிளோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.dnbc.gov.in. அந்த வெப்சைட்டில் போயிட்டு குரூப் 4ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு தகவல் நம்ம 1 இயருக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த குரூப் 4 வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 24 நைட்டு 11:59 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மே 29 மே 31 வரைக்கும் நைட்டு வரைக்கும் அந்த 3 நாளைக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 2025 காலையில் 9 மதியானம் 12 வரைக்கும் 3 மணி நேரம் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். OMR ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த OMR ஷீட்டில் ஆஃப்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் தனியாக அலோகேட் பண்ணிடுவாங்க, நீங்கள் கேட்குற டிஸ்ட்ரிக்டில் அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த OMR ஷீட்டில் கரெக்டான ஆன்சரை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேறு ரைட்டிங் ஒர்க் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நம்ம ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி தான் OTRன்னு சொல்லுவாங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அது யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். புதுசாக டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க அந்த ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் இதுக்குன்னு அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த டிஎன்பிசி எக்ஸாமுமே அந்த ஒன் டைம் ஐடியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஐடி பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு போட்டு விட்றேன். இது நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தது தான். அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான டேட்டை மறுபடியும் சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வனக்காப்பாளர், ஃபாரஸ்டர், அப்புறம் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர் இந்த மாதிரி போஸ்டிங்கும் சேர்த்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ், உங்களுக்கு 4 லைசன்ஸ் இருக்கணும். அது இருக்கிறவங்க அந்த போஸ்டிங் சேர்த்து ஜென்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லேடிஸ் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுறவங்க அதர் போஸ்டிங்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஏனைய பதவிகள்ங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன பொருள் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் VAO போஸ்டிங்க்கு 205 வேக்கன்சி இருக்குது. இளநிலை உதவியாளரில் 1621 வேக்கன்சிஸ் இருக்குது. இளநிலை உதவியாளர் 6 வேக்கன்சி, வன தோட்டக்கலத்தில் 5 வேக்கன்சி இருக்குது. இளநிலை உதவியாளர் பிணையத்தில் 46 வேக்கன்சி, அப்புறம் 239 வேக்கன்சிஸ். இளநிலை வருவாய் ஆய்வாளரில் 239, இளநிலை செயல் பணியாளரில் 1 வேக்கன்சி. இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் அதில் 1 தட்டச்சர் டைப்பிஸ்ட்டில் 1099 + 1. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது காமனாக தான் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மார்க்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் அலோகேட் பண்ணுவாங்க. சுருக்கெழுத்து அதிலே 335, 2, 4, 10 அப்படின்னு பிரித்து எடுக்கிறாங்க. நேர்முக எழுத்தர் 2 வேகன்சி, உதவியாளர் 54, கள உதவியாளர் 19, வனக்காப்பாளர் 62, ஓட்டுநர் உரிமத்துடன் கூட வனக்காப்பாளர் 35, வனக்காவலர் 71, வனக்காவலர் பழங்குடியினருக்கு 24, வனக்காப்பாளர் 15, காவலர் 50, மொத்தம் 3933
35 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு சிறந்த விளையாட்டு வீரர் இடஒதுக்கீடு இருக்குது. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு தமிழ் வழி சான்று வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்புறம் விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் நிறையா சலுகைகள் இருக்குது, முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க. பிற வகுப்பினர் ப்ராக்கெட்டில் வந்து ஆதரவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்த வகுப்பினர் சாராத தேர்வர்கள் இதுங்களுக்கு வந்து எல்லா போஸ்டிங்க்குமே குறைஞ்சபட்சம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் விஓ போஸ்டிங்க்கு. மற்ற போஸ்டிங் பார்த்திங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட்டாக இருந்தாலே போதும். அதிகபட்சம் 32, 42, 50, 37 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே ஏஜ் ஆன்லே கிட்டத்தட்ட 58 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிக்காமல் டிப்ளமாவோ இல்லை +2வோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இதில் பார்கெயின் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்களோட ஏஜ் லிமிட் ப்ளஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்க ஸ்டடீஸை பொறுத்து அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிற்படுத்துகிற வகுப்பினர், மிகவும் பிற்படுத்துகிற இவங்களுக்கு வந்து என்ன ஏஜ் லிமிட்டு அப்படிங்கிறத மறுபடியும் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி எலிஜிபிள் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க வேணாம். ஒரு டைம் அப்ளை பண்ணி நீங்கள் லாகின் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா விஓ போஸ்டிங்கு, இளநிலை இதுக்கெலாம் வந்தீங்கன்னா குறைஞ்சபட்ச பொதுக்கல்வி பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தாலே போதும். 10th நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கனாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா போஸ்டிங்குமே 10th தான். ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும்தான். இப்போ இளநிலை செயல் பணியாளர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கூட்டுறவு பயிற்சியில் வந்து கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்புறம் கணினி அலுவலக சான்றிதழ், கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ ஒரு சில வேக்கன்சிஸ்க்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க. ஒரு சில இதுக்கு 10th பாஸ் ஆகிருந்தாலே போதும். இதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சாரில் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கு, கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கிலீஷ்லேயும் வேணும்னா இங்கிலீஷோட பிடிஎஃபோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வந்து இந்த வீடியோவில் தமிழ் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தரேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அது இங்கிலீஷில் ரீட் பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா போஸ்டிங்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. வனக்காப்பாளர், ஃபாரஸ்டர் அந்த போஸ்டிங்க்கு ஓட்டுநர் உரிமத்திறன்கூடிய வனக்காப்பாளர் இவங்களுக்கு வந்து உடல் தகுதி சான்றிதழ், மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அது வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். திருநங்கைகள்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உயரம் சென்டிமீட்டர் கேட்குறாங்க, மார்பு சுற்றளவும் கேட்குறாங்க. ஸோ பட்டியல் பழங்குடியினர் தவிர மற்றவங்களுக்கு ஆண்களுக்கு வந்து 163 சென்டிமீட்டரும், பட்டியல் பழங்குடியினத்திற்கு 152, அப்புறம் மார்பு சுற்றளவு 79.05 கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு உண்டான உயரம், மார்பு சுற்றளவு சென்டிமீட்டரில் எவ்வளோங்கிறத கொடுத்துருக்குறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க அதுக்கு உண்டான 4 லைசன்ஸ் வந்து நீங்கள் டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் வந்து உங்களுக்கு போதுமான நாலேஜ் இருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும், 300 மார்க்குக்கு இருக்கும். தமிழ் மதிப்பீட்டு தேர்வு, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அளவில் இருக்கும். 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு இருக்கும். பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜு அது 75 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். திறனறி மனக்கனவுங்கிறது ஆப்டிடியூடு, அது 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் மேக்ஸு. அது 2 சேர்ந்து 150 மார்க்குக்கு இருக்கும். மொத்தம் எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் 90 மார்க் எடுக்கணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு ஏற்கனவே டெமோ வந்து உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டு பேக் சைடே கொடுத்துருப்பாங்க, எப்படி நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத.
எக்ஸாமில் ஏற்கனவே எடுத்து எழுதியிருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக எழுதுகிறவங்க எப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்லேயோ இல்லை கூகுளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்புறம் 150 ரூபா நீங்கள் அதுக்கு பே பண்ணணும். அப்புறம் ஃபோட்டோ வந்து ரீசன்ட் சைஸில் எடுத்த ஃபோட்டோ, எத்தனை கேபியில் இருக்கணும், எத்தனை டிபியில் இருக்கணும், சைன் வந்து எத்தனை டிபியில் இருக்கணும், எத்தனை கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு அதுபடி நீங்கள் உங்களோட ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு எரர் வராமல் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதில் உண்டான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ண. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபேஸை நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. கீழே உங்களோட நேம் வந்து இன்சிலோட ஓடிஆரில் ஒன் டைம் ரிஜிஸ்டரில் உங்களோட பேர் எப்படி போட்டிருக்கீங்களோ அது மாதிரி போட்டு அந்த ஃபோட்டோ ரீசெண்டாக எந்த டேட்டில் எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இதே மாதிரி ஃபார்மேட்டில் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி டேட் ஃபார்மேட்டு மென்ஷன் பண்ணி பேர் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்குமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. உங்களோட டிஸ்ட்ரிக் உங்களோட தாலுக்காலேயே உங்களுக்கு உண்டான எக்ஸாம் சென்டரு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2 டிஸ்ட்ரிக் 2 ஸ்டேட் கேட்கும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட்லேயே தாலுக்காலேயே உங்களுக்கு எக்ஸாம் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும்போது 7% கொடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் சென்டர் நீங்கள் 3 டைம் மேலே ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணி 3 எக்ஸாம் மேலே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிசி எம்பிசியாக சேர்ந்தவங்க 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவங்க, ஆதரவற்ற உதவிகள் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குண்டான எவிடன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ இருக்கும். ஸோ நிறைய சலுகைகள் இருக்கும், போஸ்டிங்கில் முன்னுரிமை இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் எக்ஸாம் எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். தமிழ் கொஸ்டின் மதிப்பீடு பார்த்திங்கன்னா மொத்தம் 75 கேள்வி இருக்கும். 100 அப்புறம் நுண்ணறிவு வந்து பொது அறிவு வந்து 75, மேக்ஸ் வந்து 25 இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். தமிழுக்கு உண்டான இது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து இலக்கணம் வந்து 25 கேள்வி இருக்கும். கொஸ்டின் பேட்டர்ன் மாற்றிருக்கதா சொன்னாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இலக்கணம் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்தெந்த பார்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுக்குண்டான சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அடுத்து 15 கேள்வி பார்த்திங்கன்னா சொல் அகராதி. அதிலிருந்து என்னென்ன பார்ட்ஸ்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3rd பார்ட் பார்த்திங்கன்னா எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறது, தொடர், இதை பற்றின ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் மரபு தமிழ் பற்றி. அப்புறம் கலை சொற்கள், அது ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை இதை பற்றி. அப்புறம் வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின்ஸு. இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தொண்டு 15 கொஸ்டின்ஸு. இதுதான் முழுசாக தமிழ் பேஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி தான். இங்கிலீஷில் கிராமர், வொகாபுலரி, ரைட்டிங் ஸ்கில்ஸு, டெக்னிக்கல் டேர்ம்ஸு, ரீடிங்கு, ட்ரான்ஸ்லேஷனு, லிட்ரரி ஒர்க்ஸு, இந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜிகே பார்த்திங்கன்னா பொது அறிவியல் 5 கேள்வி, அது பேரண்டத்தின் இயல்பு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேராகிராஃபில் வந்து கேட்பாங்க. புவியியல் 5 கேள்வி. இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, தேசிய இயக்கம், அதில் 10 கொஸ்டின்ஸு. இந்திய ஆட்சியியல், அதில் ஒரு 10 கொஸ்டின்ஸு. இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 20 கொஸ்டின்ஸு. தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, அதில் ஒரு 7 கொஸ்டின்ஸு. மேக்ஸ் பார்த்திங்கன்னா திறன் அறிவு, அதில் 15. காரணிவியலில் 10 கொஸ்டின்ஸ். எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக தான் இருக்கும். சுருக்குதல், விழுக்காடு, HCF, LCM, விகிதம், விகிதாச்சாரம், தனிவெட்டி, கூட்டுவெட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம், வேலை, தருகு காரணிவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணிவியல், எண்ணெழுத்து காரணிவியல், எண்வரிசை, இந்த மாதிரி பேசிக்கானது தான் கேட்பாங்க.
எக்ஸாம் சென்டருக்கு டயத்துக்கு போயிருங்க. ஸோ அந்த ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு எக்ஸாம் ஜூலையில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டேட்டுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெயிலும் மெசேஜ் வரும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோவும் ஒரு நாட்டில் நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேட்கலாம். இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலோ இல்லை வேலைவாய்ப்பு தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, வேலை தேடிகிட்டு இருக்கிற, அரசு வேலையை கனவாக வச்சு தேடிகிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.